வணக்கம் மக்களே, இது உங்களுடைய பாத்ரூம் நியூஸ். பாத்ரூமில் உட்காந்து சுட சுட செய்தி வாசிக்கிறதுங்கிறது ஒரு தனி சுகம். அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு 5/6 இன்னைக்கு இருக்கிற ஸ்பெஷல் நியூஸில் பக்கமே வழக்கம் போல் இந்த மொட்டைத்தலையை பார்த்தா தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். மொட்டைத்தலை இப்போ லவ் வரைக்கும் வந்துட்டாப்புல. இன்னைக்கு இருக்கிற சுட சுட நியூஸ், ஆர்சிபி அணி வெற்றி விழாவில் சோகம். பெங்களூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 ரசிகர்கள் பலி. அட பாவிகளா, சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு உள்ள போனவங்க செத்து வெளியில வர நிலைமை இருக்கு. அப்படி என்னடா சந்தோஷத்தை உள்ள கொண்டு போயிருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த அம்மா மண்டையை கம்பிக்குள்ள விட்டுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு சந்தோஷத்தை டிவிலேயே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதாங்கடா. நேரில் போய் ஏன்டா அப்படி பாடாப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை எடுக்கிறீங்க? 11 ரசிகர்கள் அந்த இடத்துல இறந்துருக்காங்கன்னா இதில் யார் மேலே தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விழா நடக்கும்போது உள்ளுக்குள்ளே டிக்கெட் வாங்கி தான் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க இலவசம்னு சொல்லிட்டாங்க. அந்த இலவசன்ற ஒரு பேருக்கு இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளே போய் முண்டி அடித்து ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி மிதித்து கடைசியில் 11 பேரோட உயிர் போயிருக்கு. அவங்க நேரம் படித்து பெரியாளாகி அதிகாரியாகி சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்க வேண்டிய நேரத்தில் 11 படி. இது தேவைதானா? இந்த மாதிரி வெற்றி விழா கொண்டாட்டத்தை டிவிலேயே பார்த்து ரசிங்க. தயவுசெய்து நேரில் போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி வாழ்க்கையை இழக்காதீங்க. நன்றி. இந்த செய்தி உண்மையிலேயே படிக்கும்போது பாத்ரூமே வரமாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஓகே, மீண்டும் அடுத்த செய்தியிலிருந்து சந்திப்போம். பாய்.